ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ராஜ் டைம். இன்றைக்கி நாம் 1300 ஆண்டு பல்லவர் கால கோவிலை தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குது, எப்படி வரலாம் அப்படிங்கிற டீட்டெயிலில் இந்த வீடியோவோட பின்னாடி சொல்லியிருக்கேன். கோவிலுடைய பேர் கனகாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில். இந்த கோவிலின் வரலாறு பக்கத்து கிராமமான நத்தம் ஐயம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய செண்பகேஸ்வரர் அந்த கோவிலிருந்து தான் இந்த வரலாறு ஆரம்பிக்குது. அந்த கிராமத்தில் உள்ள செண்பகேஸ்வரர் இந்த பாலாற்றின் கரையின் உலா வரும்போது ஆற்றின் நடுவே சிறிய குன்று போல் உள்ள இந்த பகுதியை பார்த்த அந்த இறைவன் சிறிது நேரம் அமர்ந்து தவம் செய்துள்ளார். இறைவன் தவம் புரிவதை பார்த்த வருண பகவான் இறைவனை வணங்க வருவதற்காக வரும்போது மலையுடன் வர, அப்போது இறைவன் மலையில் நனைவதை பார்த்த பசு அந்த இறைவனுக்கு குடையாக போய் நிற்க, இந்த இருவரும் மலையில் நனைவதை பார்த்த 5 தலை நாகம் இந்த இருவருக்கும் குடையாக நிற்க, பின்பு அவர் தவத்திலிருந்து எழுந்தார். அவர் இந்த இருவரையும் பார்த்து மனமகிழ்ந்து உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, பின்பு அவர்கள் இருவரும் சேர்ந்து எங்களுக்கு எந்த வரமும் வேண்டாம், இங்கு உங்களை தரிசிக்க வருபவர்களுக்கு அவர்கள் வேண்டும் வரத்தை தந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகிறார்கள். அதையே இறைவனும் ஏற்றுக்கொண்டு இங்கு உள்ள கைலாசநாதராக இங்கு நமக்கு அருள்பாலிக்கிறார். பின்பு இந்த கோவிலினுடைய அற்புதங்களை அறிந்த பல்லவ மன்னன் பரமேஸ்வரன் இந்த கோவிலுக்கு 7ஆம் நூற்றாண்டில் கோவில் கட்டியுள்ளார். எனவே அந்த மன்னன் பரமேஸ்வர பல்லவன் பெயரிலேயே இந்த ஊருடைய பேரும் பரமேஸ்வர மங்கலம் எனப்பட்டதாகவும் இங்குள்ள செப்பேடுகள் கூறுகின்றன. பிறகு நிருபதுங்க வர்ம பல்லவன் மனைவி தேவசானி என்பவள் இங்கு உள்ள விநாயகருக்கு தனி ஆலயம் அமைத்து விநாயகருக்கு விளக்கேற்ற பொற்காசு தந்ததாகவும் இங்கு உள்ள கல்வெட்டுகள் கூறுகின்றன. இங்கு உள்ள விநாயகர் போல் வேறு எங்கும் நீங்கள் காண இயலாது. இவ்வாலயத்தில் நவகிரகங்கள், சண்டிகேஸ்வரர், வள்ளி தேவனுடன் முருகப்பெருமான், பிறகு சகல தோஷங்களை நீக்கும் தட்சிணாமூர்த்தியும் காட்சியளித்து வருகிறார். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க ஒரு வகையான பாறை அமைப்பு இருக்கு இல்லையா, இது இந்த கோவிலில் இருக்குது. இந்த அமைப்பு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்த குன்றில் சிவபெருமான் தவம் புரிஞ்சிட்டு இருக்கும்போது சிவபெருமானை தேடி பார்வதி தேவி வருவாங்க. அவங்க வரும்போது இந்த குன்றுமலை ஏறும்போது அவங்களுடைய முழங்கால் இருக்கு இல்லையா, அது பட்டு இந்த அடையாளம் ஏற்பட்டதாக இங்கே நம்பப்படுகிறது. இந்த வீடியோவில் நான் ஆரம்பத்திலே செண்பகேஸ்வரர் கோவிலை பற்றி ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த கோவிலில் ஒரு அதிசயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எப்பயுமே நமக்கு தெரியும் சிவனை நோக்கி தான் சிவனுக்கு நேர் எதிராக தான் நந்தி இருக்கும். ஆனால் அந்த செண்பகேஸ்வரர் கோவிலில் மட்டும் சிவனை நோக்கி நந்தி இருக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த கோவிலை விட்டு சிவபெருமான் வெளில போயிருப்பார் இல்லையா, அதனால் அவர் போனதுக்கப்புறம் அதை போனதை மட்டும் பார்த்தது இல்லையா அந்த நந்தி, அதனால் அவர் போயிட்டு திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நோக்கி எதிர்நோக்கி இன்னும் அந்த கிழக்கு திசையை நோக்கி, அதாவது சிவனை நோக்காமல் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இன்னமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது அந்த கோயிலுடைய சிறப்பம்சம். அந்த கோவிலை யார் கட்டியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, நிருபதுங்க பல்லவன் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அவர் தான் அந்த கோவிலை கட்டியிருப்பார். சரி, இப்போ கோவில் நடை திறக்கும் நேரத்தை பற்றி பார்க்கலாம். கோவில் காலையில் 8:30 10:30 வரைக்கும், மாலையில் 4:30 6:30 வரையும் திறந்திருக்கும். முக்கிய தினங்கள் சிவராத்திரி, பிரதோஷம், கார்த்திகை தீபம், விநாயகர் சதுர்த்தி, ஆணி திருமஞ்சனம், ஆருத்ரா அபிஷேகம், ஆடிப்புறம், குரு பெயர்ச்சி எல்லாமே இங்கே சிறப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் தினசரி மாதாந்திர பூஜைகள் இங்கே சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஓகே மக்களே, இப்போ இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலுக்கு எப்படி நம்ம போகலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். இந்த கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் பரமேஸ்வர மங்கலத்தில் இருக்குது. இது பாலாற்றங்கரைக்கு பக்கத்தில், அதாவது பாலாற்றுக்கரை நடுவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பாலாற்றுக்கரைக்கு உள்ள நடு தீவு மாதிரி, ஒரு சின்ன தீவு மாதிரி குன்றில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பரமேஸ்வர மங்கலம் சென்னை டு பாண்டிச்சேரி, அதாவது ஈசிஆர் ரோடு இருக்கு இல்லையா, அதில் சென்னையிலேருந்து 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வேப்பஞ்சேரி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தில் நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா அங்கேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பரமேஸ்வர மங்கலம் இருக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கான எக்ஸாக்ட் கூகுள் லொக்கேஷன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லொக்கேஷன் ஃபாலோ பண்ணி இந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த கோவிலுக்கு ரீச் ஆகிடலாம். இந்த கோவில் போகிறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டராக என்னோடய சஜஷனாக இருக்கும். ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் அந்த வீடியோ பார்க்குற அந்த ஊருக்காரங்க இல்லைனா பக்கத்தில் இருக்கவங்க யாராவது தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஊருக்கு போகிறதுக்கான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோடைய இதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் பிங்க் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வாட்டர்மெலன், அதாவது தர்பூசணியோடைய விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு போகிற வரையும் 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா க்ரீனிஷாகவும் இருக்கும். அதே மாதிரி வாட்டர்மெலன் நிறையா இவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றொரு நல்ல வீடியோவை சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ராஜ் டைம்ஸ்.